எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel Start to Study. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 10th social science unit 2 ல book backல இருக்க map exercise தான் வந்து பார்க்க போறோம். நமக்கு இப்ப ரெடியூஸ் பண்ண சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா first one, second one, third one இந்த மூணு क्वेश्चन தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இத மட்டும் எப்படி ஈஸியா மார்க் பண்றது, எப்படி நீங்க இந்த क्वेश्चனை கேட்டவொடனே நீங்க எப்படி அட்டெண்ட் பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லாஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 1ல நான் கொடுத்திருப்பேன். யூனிட் 1ஓட புக் பேக்ல இருக்கிற எல்லா ஆன்சரும் மார்க் பண்ணி அப்லோட் பண்ணிருப்பேன். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருக்க மேப் எக்ஸசைஸ்மே எப்படி ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுன்ற டிப்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் நான் அதில் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ அது பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு மேப் வந்து கிளியரா புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் புக்லயே தான் சொல்ல போறேன். உங்களுக்கு புக்லயே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம புக்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் இன் இந்தியா. ஸோ கொஸ்டின் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரீட் அவுட் பண்ணிடலாம். டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்க்கலாம், அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் மான்சூன் பார்க்கலாம். சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி கொஸ்டின் கேட்டாலும் எப்படி மேம் அட்டன் பண்றது அப்படின்னு தான் நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க. நீங்க மேப் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இல்லை, நீங்க எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும் ஈஸியா நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னா நான் லாஸ்ட் வீடியோல சொன்னதான் திருப்பியும் சொல்றேன். உங்களுக்கு டைரக்ஷன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நார்த் எது, ஈஸ்ட் எது, வெஸ்ட் எது, சவுத் எது, கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் வந்து தெரியல அப்படின்னா நீங்க மேப்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியான டாபிக் கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறந்து போயிடும். அதனால எப்பயுமே நீங்க மேப் கூட எக்ஸாம் டைம்ல வாங்குனீங்கன்னா மேல வந்து சின்னதா பென்சில இதை மார்க் பண்ணிக்கோங்க. நார்த் எது, சவுத் எது, நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் இது எங்க இருக்கு அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க இந்த மேப்பை முடிச்சிட்டீங்க, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை முடிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, சவுத் வெஸ்ட் மான்சூன். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சவுத் எது, வெஸ்ட் எது அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். சவுத் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கு, வெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் சைட்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு டைரக்ஷன் வந்து எப்படி ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால் இது வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்க இந்த இந்தியன் ஓஷன்ல இருந்து 2வா டிவைட் ஆகுது. சோ அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால் வழியா தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விண்ட் வந்து நமக்கு பாஸ் ஆகி மேல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் சேர்ந்துரும். அப்ப நமக்கு எப்படி டைரக்ஷன் வரையணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்ஷன் தான். சோ வெஸ்ட் இது, சவுத் இது. சோ வெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு இருக்கு. சோ நீங்க இந்த சைட்ல இருந்தே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே எங்க போய் சேர போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் கொடுத்திருக்கிறதுனால சவுத்ல இருந்தும் போக போகுது, வெஸ்ட்ல இருந்தும் போக போகுது. இது கீழா டிவைட் ஆகி மேல போய் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஜாயின் ஆயிடும். நீங்க இதை இன்னும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த கொஸ்டினை படிச்சீங்க, இது ஒரு டீடைல் ஆன்சரா நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின் நீங்க படிச்சா கூட இந்த மேப்பை நீங்க ஈஸியா மார்க் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பிரான்ச்சஸா டிவைட் ஆகும். இந்தியன் ஓஷன்ஸ், இந்தியன் லேண்ட்ல இருந்து நமக்கு வந்து 2 பிரான்ச்சஸா வந்து டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அரேபியன் சி. சோ நான் அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், அரேபியன் சியும் பே ஆஃப் பெங்கால் இந்த ரெண்டு வழியா தான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா டிவைட் ஆகி போகும். இந்த அரேபியன் சி வழியா வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைடு இருக்கிறதுனால நமக்கு வெஸ்டர்ன் சைட்ல இருந்து நமக்கு இதை மேரோ மார்க்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பே ஆஃப் பெங்கால் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இருக்கு. சோ சவுத் வழியா நமக்கு போகணுன்றதுக்காக நமக்கு இந்த டைரக்ஷனை கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மழை வந்து எங்க இருக்கும், எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனை பொறுத்த வரைக்கும் இந்தியால அதிகமா மழை வந்து பதிவாயிருக்கிறது நம்ம இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்ல பார்ப்போம். நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தமிழ்நாட்டுல எந்தெந்த ஏரியாலலாம் மழை பெய்யுது அப்படின்றத நம்ம நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல மார்க் பண்ணுவோம். சோ இதுக்கு ரெண்டுத்துக்குமான டிஃபரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். சோ நம்ம இதுல சொன்ன மாதிரி தான் நான் இந்த கொஸ்டினுக்கும் சொல்ல போறேன். நார்த் ஈஸ்ட் மான்சூன். சோ நார்த் எது, ஈஸ்ட் எது, நம்ம இந்த கொஸ்டின்ல எங்க வந்து எண்ட் ஆனமோ அதுல இருந்தா இதுல வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ நம்ம எண்ட் எங்க ஆயிருக்கோம், இங்க நார்த்ல தான் நம்ம எண்ட் ஆயிருக்கோம். சோ அதே நார்த்ல தான் நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணி அது அப்படியே ஈஸ்ட் வழியா நமக்கு என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏரோ மார்க்கு கீழே டவுன் ஆக போகுது. ஏன்னா இது சைடு ஃபுல்லாவே நமக்கு என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை நோக்கி தான் வருது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நமக்கு அந்த மேப் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவுக்கு வந்து எந்த சைட்ல இருந்து மழை வரும், எந்தெந்த சைட்லாம் வருது அப்படின்றத அதெல்லாம் நம்ம மார்க் பண்ணுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே நமக்கு எப்படி மார்க் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
தமிழ்நாடுக்கு குறிப்பா நம்ம எப்படிலாம் மழை வரும் அப்படின்றத மார்க் பண்ணுவோம். இதனால இன்னும் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க. நீங்க இதை ஃபுல்லா படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு புரியும். இந்த கொஸ்டினை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்களே இதை மார்க் பண்ணிடுவீங்க. கொஸ்டினை படிக்காதவங்களுக்கு நான் சொல்றேன், ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா, சவுத் இன்டீரியர், கர்நாடகா, ஸோ இந்த சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல 35% ஆஃப் மழை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலதான் அந்த ஏரியால எங்க இருக்கோ அது ரிலேட்டடா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால்லையும் இருக்கும், அரேபியன் சீலையும் இதுவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இது பே ஆஃப் பெங்கால்ல ஏன் நம்ம மார்க் பண்ணிக்கோன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அந்த சைடு இருக்கிறதுனால. நமக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எங்கெல்லாம் வந்து அதிகமா ஹெவி ரெயின்ஃபால் ஏரியாஸ் எதோ அதெல்லாம் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இது வந்து ஒரு ஷார்ட் ஆன்சர்லேயே நம்ம இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துருப்போம். என்னென்ன ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்டல், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், சவுத் மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேஷ். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹெவி ரெயின்ஃபால் இருக்கிற ஏரியாஸ். ஸோ இதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்ஸாம், சவுத் மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேஷ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்ல இந்த இடத்துல தான் நமக்கு அதிகமா நம்ம சொன்ன பிளேசஸ் எல்லாமே இங்கதான் இருக்கு. அஸ்ஸாமா இருக்கு, திரிபுரா இருக்கட்டும், அருணாச்சல பிரதேஷா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஏரியால தான் அதிகமா இருக்கு. சோ நீங்க இந்த ஏரோ மார்க்ஸை கூட நீங்க அதுக்கு டிரா பண்ணிக்கலாம். நமக்கு இதுல புதுசா நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கோஸ்டல். சோ அதுதான் நம்ம இப்ப புதுசா மார்க் பண்ண போறோம். வெஸ்டர்ன் கோஸ்டல் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் சைடு எதுன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். வெஸ்டர்ன் சைடு எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். சோ நம்ம இங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னதா இங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்க புக்ல கொடுத்துல, ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு ட்ரா பண்றேன். ஸோ இந்த சைடு வந்து நீங்க ட்ரா பண்ணி இங்க நீங்க கலரிங் பண்ணிக்கலாம் பென்சிலால. பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வெஸ்டர்ன் கோஸ்டல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, அப்புறம் மேகாலயா, ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த சைடு தான் இருக்கு. ஸோ நீங்க இந்த சைடு ஏரோ மார்க்கை ட்ரா பண்ணாலே உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் கவர் ஆயிடும். ரெண்டுத்தையுமே ஒரே டைம் கேட்க மாட்டாங்க. கேட்டாங்க அப்படின்னா நீங்க தனித்தனியா நம்பர் போட்டு கூட நீங்க மென்ஷன் பண்ணலாம். இல்ல ஒரே கொஸ்டினா மட்டும் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க அதை மட்டும் மார்க் பண்ணா போதும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டினை நீங்க ஈஸியா மார்க் பண்றது எப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டீடைல் வைஸ் நீங்க மார்க் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அப்படியே மார்க் பண்ணிடுவீங்க. நான் தனியா சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே இந்த கொஸ்டினுக்கு கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க முதல்ல ஒரு மேப் வாங்கி கொஸ்டினை மட்டும் வச்சுட்டு மார்க் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன தப்பு பண்றீங்க அப்படின்னு புரியும். இதுல கொடுத்துருக்கிற எல்லாமே நான் டிரா பண்ணமா, இதுல கொடுத்துருக்கிற ஏரோ மார்க்ஸ் எல்லாமே டிரா பண்ணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாமே கரெக்டா மைனூட்டா இல்ல எத்தனை ஏரோ இருக்கோ அத்தனை ஏரோ போடணும் அப்படின்னு இல்லை. பட் டைரக்ஷனை மட்டும் கரெக்டா காமிச்சிட்டீங்க அப்படின்னா போதும். புக்ல இருக்கிறத அப்படியே பதிய வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லெசனோட மேப், அப்படி இல்லைன்னா அடுத்த லெசனோட புக் பேக் ஆன்சர் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன். ஸோ உங்களுக்கு 10th சோஷியல் சயின்ஸ்ல இப்போ உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத இந்த வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அது நெக்ஸ்ட் வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எ வீடியோ.